ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கருணாநிதி. வெல்கம் டு கோஸ் இங்கிலீஷ் கோச்சிங். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த டஸ், டு, டிட் இதெல்லாம் பயன்படுத்தி எப்படி கேள்விகள் கேட்கறதுங்கிறது. இந்த மூணுமே இந்த கேள்விகள் கேட்குறது எங்கே பயன்படும்னா, இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் படித்தோம் இல்லைங்களா, அதுலேயும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படித்தோம்ல, அதில் உள்ள ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நாம் கொஸ்டின் ஃபார்ம் மாற்றும் போது இந்த இது இது இந்த இந்த ஃபார்ம் நமக்கு தேவைப்படும். டஸ், டு, டிட் இதெல்லாம் தேவைப்படும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு, ஐ ஒர்க் ஃபார் எ மல்டிநேஷ்னல் கம்பெனி, we work for a multinational company, you work for a multinational company, they work for a multinational company. அப்போ ஒர்க்னு தான் வரும். அந்த he she போடும்போது மட்டும் இந்த ஒர்க்கில் ஒரு எஸ் சேர்த்துக்கிட்டு he works for a multinational company, she works for a multinational company இப்படின்னு வரும் இல்லைங்களா. இப்போது இப்போ இங்கே பாருங்கள், நான் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிக்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன், நாங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறது. இப்போ அவன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான், அவள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள். எதுக்கு? மல்டிநேஷ்னல் கம்பெனிக்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள். இப்படியே இருக்கு இல்லைங்களா. இப்போது நான் வேலை பார்க்கிறேனா, நாங்கள் வேலை பார்க்கிறோமா, நீங்கள் வேலை பார்க்கிறீர்களா, அல்லது அவர்கள் மல்டிநேஷ்னல் கம்பெனிக்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்களா, அவன் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிக்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறானா, இப்படிலாம் நம்ம இந்த கேள்வியை மாற்றி நம்ம கேட்கணும். இங்கிலீஷில் கேட்கும்போது என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, இதில் நாம் செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், இந்த மெயின் வர்பை எடுத்துக்கணுங்க. இந்த மெயின் வர்புங்கிறது ஒர்க். இந்த ஒர்க் எப்படி பிரியும், கொஸ்டின் ஃபார்ம் பண்ணும்போது எப்படி பிரிஞ்சிடும்னா, டூ ப்ளஸ் ஒர்க்குன்னு பிரியும். இங்கே இருக்கு இல்லையா ஒர்க்ஸு, இந்த ஒர்க்ஸ் எப்படி பிரியும்னா, டஸ் ப்ளஸ் ஒர்க்குன்னு பிரியும். இதுதான் பேசிக் ஒர்க்கு நாம் பண்ணி வச்சுக்க வேண்டியது. இப்போது இந்த ஒர்க் மெயின் வர்பு டூ ப்ளஸ் ஒர்க்குனும், இந்த ஒர்க்ஸ்ன்னு இருக்கிறது டஸ் ப்ளஸ் ஒர்க்குன்னு பிரியுது இல்லைங்களா. இந்த டூ டஸ்ன்னு பிரிஞ்சது இல்லை, இதுக்கு பேர் ஆக்சிலரி வர்புன்னு பேர். அதாவது ஒரு மெயின் வர்பை துணை வர்போட சேர்த்து தான் நாம் கொஸ்டின் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ இந்த துணை வர்பை எப்படி உருவாக்குங்கிறதுங்கிறது இதுதான். ஒர்க்குங்கிறது டூ ப்ளஸ் ஒர்க்குன்னு பிரியும், ஒர்க்ஸுங்கிறது டஸ் ப்ளஸ் ஒர்க்குன்னு பிரியும். இப்போ இந்த டூ டஸ் இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஆக்சிலரி வர்பு. அப்போ இந்த ஆக்சிலரி வர்பை முதல்ல போட்டுக்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபார்ம். இந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான ஃபார்ம் இதுதான். ஆக்சிலரி வர்பை முதல்ல போட்டுக்கங்க. இப்போ டூ போட்டோம் இல்லைங்களா, இதை வந்துட்டு பாருங்கள் டூ. அடுத்தது சப்ஜெக்டு. சப்ஜெக்ட்டுங்கிறது ஐ, வி, யூ, தே. என்ன கேட்கணுமோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டு ஐ ஒர்க் ஃபார் எ மல்டிநேஷ்னல் கம்பெனி, அந்த சப்ஜெக்ட் ஐ போட்டுக்கிறீங்க. அதற்கு பிறகு மெயின் வேர்பு. மெயின் வேர்புங்கிறது தான் இந்த ஒர்க். அது அப்படியே வந்துடும். டு ஐ ஒர்க் ஃபார் எ மல்டிநேஷ்னல் கம்பெனி அப்படி சொல்லி பாருங்கள். டு ஐ ஒர்க் ஃபார் எ மல்டிநேஷ்னல் கம்பெனி. அடுத்தது டு வி ஒர்க் ஃபார் எ மல்டிநேஷ்னல் கம்பெனி, டு யூ ஒர்க் ஃபார் எ மல்டிநேஷ்னல் கம்பெனி, டு தே ஒர்க் ஃபார் எ மல்டிநேஷ்னல் கம்பெனி. இங்கே வரும்போது ஆக்சிலரி வர்பு டஸ்ஸு. டஸ் ஹீ ஒர்க் ஃபார் எ மல்டிநேஷ்னல் கம்பெனி, டஸ் ஷீ ஒர்க் ஃபார் எ மல்டிநேஷ்னல் கம்பெனி. நண்பர்களே, இந்த டஸ் ஹீ ஒர்க் ஃபார் எ மல்டிநேஷ்னல் கம்பெனி இப்போ புரியறதுக்காக சொல்கிறேன். அதை இங்கிலீஷில் சொல்லும் போது டஸ் ஹி ஒர்க் ஃபார் எ மல்டிநேஷ்னல் கம்பெனி, டஸ் ஷி ஒர்க் ஃபார் எ மல்டிநேஷ்னல் கம்பெனி. அதே மாதிரியே இந்த கொஸ்டின்ஸ் அத்தனையும் நம்ம கேட்கும்போது, டு ஐ ஒர்க் ஃபார் எ மல்டிநேஷ்னல் கம்பெனி, டு யூ ஒர்க் ஃபார் எ மல்டிநேஷ்னல் கம்பெனி, டு தே ஒர்க் ஃபார் எ மல்டிநேஷ்னல் கம்பெனி, டு வி ஒர்க் ஃபார் எ மல்டிநேஷ்னல் கம்பெனி. கேஷுவலாக இதை கேட்ட வேண்டியது தான். இவ்வளவு தான் இந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறதுல இந்த டஸ்ஸும் டூவும் எங்கே வரும்னாக்க. இப்போ அடுத்தது டிட் எங்கே வரும்னு பார்த்துருமா நண்பர்களே. இப்போது பாஸ்ட் டென்ஸில் சொல்லும் போது என்ன ஆகிடும் தெரியுங்களா, ஐ ஒர்க்டு ஃபார் ஏ மல்டிநேஷ்னல் கம்பெனி, வி ஒர்க்டு ஃபார் ஏ மல்டிநேஷ்னல் கம்பெனி. நீங்கள் வேலை பார்த்தீங்களா, யூ ஒர்க்டு ஃபார் ஏ மல்டிநேஷ்னல் கம்பெனி. அவர்கள் வேலை பார்த்தார்கள், தே ஒர்க்டு ஃபார் ஏ மல்டிநேஷ்னல் கம்பெனி. அவன் ஒரு கம்பெனி மல்டிநேஷ்னல் கம்பெனிக்காக வேலை பார்த்தான், அவள் வேலை பார்த்தாள். இப்படின்னு வரும்போது பாஸ்ட் டென்ஸில் இருக்கு இல்லைங்களா, அந்த பாஸ்ட் டென்ஸில் வரும்போது இந்த ஒர்க்குன்னு இருக்குல்ல, இப்படி பிரிஞ்சிடும் நண்பர்களே. டிட் ப்ளஸ் ஒர்க்குன்னு இது பிரிஞ்சுக்கும். அது போலவே ஹீ ஷீட்டு வரும்போது இதுக்கும் டிட் ப்ளஸ் ஒர்க்குன்னு பிரியும். நம்ம செய்ய வேண்டியது என்ன, இந்த ஆக்சிலரி வெர்பு, இதுதான் ஆக்சிலரி வெர்பு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டிட்டுங்கிறது தான் ஆக்சிலரி வெர்பு. அந்த டிட்டை எடுத்து இங்கே போடுறீங்க. டிட் சப்ஜெக்டு அப்படியே ஐ போடுங்க. டிட் ஐ ஒர்க் ஃபார் ஏ மல்டிநேஷ்னல் கம்பெனி, நான் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிக்காக வேலை பார்த்தேன்னா. டிட் வி ஒர்க் ஃபார் எ மல்டிநேஷ்னல் கம்பெனி, நாம் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிக்காக வேலை பார்த்தோமா. டிட் வி ஒர்க் ஃபார் எ மல்டிநேஷ்னல் கம்பெனி, நீங்கள் வேலை பார்த்தீர்களா. டிட் யூ ஒர்க் ஃபார் எ மல்டிநேஷ்னல் கம்பெனி, அவர்கள் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிக்காக வேலை பார்த்தாங்களா. டிட் தே ஒர்க் ஃபார் எ மல்டிநேஷ்னல் கம்பெனி. அந்த ஆக்சிலரி வர்பை எடுத்து போடுறீங்க, இது வந்துருச்சு. சப்ஜெக்ட் எடுத்து போடுறீங்க, ஐ போட்டுட்டீங்க.
அதே போல் வந்து மெயின் வர்பு ஒர்க்கு அப்படியே தான் வரும். இந்த டிட்டு ப்ளஸ் ஒர்க்கு தான் வரும். நல்ல நினைவு வச்சுக்கணும். டிட்டு போடும்போது சில நேரம் அது பாஸ்ட் டென்ஸில் போட்டுருவாங்க. அது போடக்கூடாது. அந்த பாஸ்ட் டென்ஸ் தான் நம்ம பிரிக்கிறோம். டிட் ஐ ஒர்க், டிட் வி ஒர்க், டிட் தே ஒர்க், அது அப்படி மாறிக்கும். அதே போலவே இங்கேயும் எந்த பெரிய மாற்றங்களும் கிடையாது. ஹி ஒர்க் ஃபார் ஏ மல்டிநேஷனல் கம்பெனி, டிட் ஹி ஒர்க் ஃபார் ஏ மல்டிநேஷனல் கம்பெனி. அதே போலவே டிட் ஷி ஒர்க் ஃபார் ஏ மல்டிநேஷனல் கம்பெனி. இவ்வளோ தான் நண்பர்களே. ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் பாருங்களேன். ஐ லைக் ஸ்வீட்ஸ், we like sweets, you like sweets, they like sweets. அடுத்தது ஹீன்னு வரும்போது லைக்ஸ்னு சேர்ந்து வரும் இல்லைங்களா? he likes sweets, she likes sweets. இதை கேள்வியாக கேட்கும்போது இந்த லைக்குங்கிறது டூ ப்ளஸ் லைக்னு மாறிக்கும். இந்த லைக்ஸ்ன்னு இருக்கிறது டஸ் ப்ளஸ் லைக்னு மாறும். அப்போ மாறும்போது என்ன ஆகுதுனாக்க நம்ம ஆக்சிலரி வர்பு இதே தான். இந்த டூ ப்ளஸ் லைக்னு போட்டோம் இல்லைங்களா? இதுக்கு பேர் ஆக்சிலரி வர்பு. அந்த ஆக்சிலரி வர்பை போட சொல்கிறாங்க. அடுத்தது சப்ஜெக்ட் போட சொல்கிறாங்க இல்லைங்களா? டூ ஐ லைக் ஸ்வீட்ஸ், அடுத்தது டூ வி லைக் ஸ்வீட்ஸ், டூ யூ லைக் ஸ்வீட்ஸ் அண்ட் டூ தே லைக் ஸ்வீட்ஸ் அப்படின்னு போடுறோம். இங்கே வரும்போது ஆக்சிலரி வர்பு டஸ் ஹி லைக் ஸ்வீட்ஸ், ஆக்சிலரி வர்பு சப்ஜெக்ட்டு மெயின் வர்பு, இதை காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது இல்லைங்களா? ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அடுத்தது ஷீ லைக் ஸ்வீட்ஸ், டஸ் ஷீ லைக் ஸ்வீட்ஸ், டஸ் ஹி லைக் ஸ்வீட்ஸ், டஸ் ஷீ லைக் ஸ்வீட்ஸ். இவ்வளோ தான் நண்பர்களே. இன்னும் ஒரே நாம் எனக்கு ஸ்வீட் பிடிக்குங்கிறது ஐ லைக் ஸ்வீட்ஸ்னு சொன்னல, எனக்கு ஸ்வீட் பிடிக்காதுன்னு சொன்னால் ஐ டோன்ட் லைக் ஸ்வீட்ஸ்னு சொல்லும். அவனுக்கு ஸ்வீட் பிடிக்கும், ஹீ லைக் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அவனுக்கு ஸ்வீட் பிடிக்காதுன்னா ஹீ டசன்ட் லைக் ஸ்வீட்ஸ்னு சொல்லும். டஸ் நாட் லைக் ஸ்வீட்ஸு அது ஷார்ட் ஃபார்ம், ஹீ டசன்ட் லைக் ஸ்வீட்ஸ். இப்போது கேள்வி வந்து உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குமான்னு கேட்கலாம், உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காதான்னு கேட்கலாம் இல்லையா? அப்படி வரும்போது என்னாகும், ஐ டோன்ட் லைக் ஸ்வீட்ஸ்னு இருக்குல்ல, எனக்கு ஸ்வீட் பிடிக்காது, உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காதான்னு கேட்குறதுக்கு இந்த டோன்ட்டை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுருணுங்க. ஆரம்பத்தில் போட்டுரும். இப்போ இந்த ஆக்சிலரி வர்பு தான். டோன்ட் யூ லைக் ஸ்வீட்ஸ். அதே போல் அவனுக்கு ஸ்வீட் பிடிக்காதா, ஹீ டசன்ட் லைக் ஸ்வீட், அவனுக்கு ஸ்வீட் பிடிக்காது. அந்த டசன்ட்டை தூக்கி அப்படியே முன்னாடி போடுங்க. டசன்ட் ஹீ லைக் ஸ்வீட்ஸ். இவ்வளோ தான் நண்பர்களே. இன்னும் நிறைய உதாரணங்கள் ஸ்லைட் ஷோவில் பார்ப்போம். நண்பர்களே, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட், ஐ சிங் வெல், நான் நல்லா பாடுறேன். இதே உங்கள்கிட்ட நான் கேட்கணும், நான் நல்லா பாடுறேன்னா அப்படின்னு கேட்குறதுக்கு டு ஐ சிங் வெல். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த சிங்கை வந்து ரெண்டாக பிரிச்சுருக்கேன். டூ ப்ளஸ் சிங், டூ அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் டு ஐ சிங் வெல், டு ஐ சிங் வெல், ஐ சிங் வெல், டு ஐ சிங் வெல். இப்போ நான் நல்லா பாடுறேன்னா எஸ் யூ டூ அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் நீங்கள் சொல்லிடலாம். நல்ல பாடலைன்னா நோ யூ டோன்ட் அப்படின்னு சொல்லணும். இதோட இந்த ஷார்ட் ஃபார்மோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்கிறேன். டு ஐ சிங் வெல், எஸ் யூ சிங் வெல், இல்லைன்னா நோ யூ டோன்ட் சிங் வெல். இங்கே பாருங்கள், ஷி டேக்ஸ் த மெடிசின்ஸ் ரெகுலர்லி. மெடிசின்ஸை ரெகுலராக அவள் எடுத்துக்கிறா. மெடிசின்ஸை ரெகுலராக எடுக்கிறாளான்னு கேட்குறதுக்கு டஸ் ஷி டேக் த மெடிசின்ஸ் ரெகுலர்லி. எஸ்ஸுங்கும்போது எஸ் ஷி டேக்ஸ் த மெடிசின்ஸ் ரெகுலர்லி. நோன்னா நோ ஷி டசன்ட் டேக் த மெடிசின்ஸ் ரெகுலர்லி. நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஷார்ட் ஃபார்ம்லேயே சொல்லிடலாம். டஸ் ஷி டேக் த மெடிசின்ஸ் ரெகுலர்லி, எஸ் ஷி டஸ், நோ ஷி டசன்ட். இது ஷார்ட் ஃபார்ம்லேயே சொல்லிடலாம். ஆனாலும் நண்பர்களே, இந்த ஃபுல் ஃபார்மை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லி பாருங்கள். அதனால் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஃபுல் ஃபார்மை நம்ம சில இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே நம்ம தடுமாறக்கூடாதுங்கிறதுக்காக ஆரம்பத்தில் ஃபுல் ஃபார்மை சொல்லி பாருங்கள். ஆங்கிலத்தில் நல்ல சரளமாக பேச ஆரம்பிக்கும் போது ஷார்ட் ஃபார்மில் சொன்னால் போதும். டஸ் ஷி டேக் த மெடிசின்ஸ் ரெகுலர்லி, எஸ் ஷி டஸ், நோ ஷி டசன்ட். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, சில நேரத்தில் நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க மருந்து சரியாக எடுத்துக்க மாட்டேங்கிறா, அதுதான் பிரச்சனை, ரெகுலராக எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு நம்ம கேஷுவலாக இங்கிலீஷில் பேசும்போது ஷி டசன்ட் டேக் த மெடிசின்ஸ் ரெகுலர்லி, தட்ஸ் த ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக பேசுவீங்க. அதே மாதிரி நேரத்தில் அது யூஸ் ஆகும். அதனால் ஷார்ட் ஃபார்மில் தான் சொல்லணுங்கிறது நம்ம ரூல்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஃபுல் ஃபார்மையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. தே ஸ்பீக் ஹிந்தி, அவர்கள் ஹிந்தி பேசுகிறார்கள். அவர்கள் ஹிந்தி பேசுகிறார்களா, டு தே ஸ்பீக் ஹிந்தி. அந்த ஸ்பீக் 2 உடைக்கிறோம். டூ ப்ளஸ் ஸ்பீக், அந்த சப்ஜெக்டை நடுவில் போடுறோம். டு தே ஸ்பீக் ஹிந்தி, எஸ் தே டூ. அவங்க பேசலைன்னா நோ தே டோன்ட். எஸ் தே டூனா எஸ் தே ஸ்பீக் ஹிந்தின்னு அர்த்தம்.
நோ தே டோன்ட்னா நோ தே டோன்ட் ஸ்பீக் ஹிந்தின்னு அர்த்தம். அடுத்தது ஷி குக்டு வெல், அவள் நல்லா சமைச்சா. அவள் நல்லா சமைச்சாளா அப்படின்னு கேட்குறதுக்கு அந்த குக்குடு ரெண்டாக பிரிக்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி குக்குடு ரெண்டாக பிரிக்கும் போது டிட்டு ப்ளஸ் குக்குன்னு மாறிக்கும். அந்த நடுவில் அந்த சப்ஜெக்ட் போடணும். டிட் ஷி குக் வெல்? எஸ் ஷி டிட். நோ ஷி டிண்ட். எது பதிலோ ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க. எஸ் ஷி டிட் அப்படின்னா எஸ் ஷி குக்டு வெல் அப்படின்னு அர்த்தம். நோ ஷி டிண்ட், நோ ஷி டிண்ட் குக் வெல் அப்படின்னு அர்த்தம். யூ லாக்ட் யுவர் பைக், நீங்கள் உங்கள் வண்டியை பூட்டினீங்க. உங்கள் வண்டியை பூட்டினீங்களான்னு கேள்வியாக கேட்கும்போது டிட் யூ லாக் யுவர் பைக்? எஸ் ஐ டிட், பூட்டிட்டேன்னு அர்த்தம். நோ ஐ டிண்ட், பூட்டலன்னு அர்த்தம். எஸ் ஐ டிட், எஸ் ஐ லாக்டு மை பைக். நோ ஐ டிண்ட் அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்மில் நோ ஐ டிண்ட் லாக் மை பைக். யூ டூ சம் எக்ஸசைஸ் இன் த மார்னிங், காலம்பரை எழுந்திரிச்சுன்னு நீங்கள் ஒரு சில எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறதுக்கு அந்த அந்த டூங்கிறது வந்து டூ ப்ளஸ் டூன்னு மாறும். நடுவில் சப்ஜெக்டை மட்டும் போடுங்க. டு யூ டூ எனி எக்ஸசைஸ் இன் த மார்னிங்? யூ டூ சம் எக்ஸசைஸ் இன் த மார்னிங். அந்த சம்முக்கு ஏதேனும் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக எனின்னு போட்டிருக்கேன். நீங்கள் சம்முன்னு போடனாலும் தப்பு கிடையாது. டு யூ டூ எனி எக்ஸசைஸ் இன் த மார்னிங்? எஸ் ஐ டூ. நோ ஐ டோன்ட், இல்லை நான் செய்கிறதில்ல. நான் கொடுத்த லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு யூ போஸ்டட் த லெட்டர் ஐ கேவ் யூ, இது ஸ்டேட்மெண்ட். லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டீங்களா நான் கொடுத்த லெட்டர் அப்படிங்கிறதுக்கு டிட் யூ போஸ்ட் த லெட்டர் ஐ கேவ் யூ? எஸ் ஐ டிட், போஸ்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். நோ ஐ டிண்ட், போஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம். அதோட ஃபுல் ஃபார்ம் எஸ் ஐ போஸ்டட் த லெட்டர், நோ ஐ டிண்ட் போஸ்ட் த லெட்டர். She does her homework in the night. அவளுடைய வீட்டு பாடங்களை நைட்டில் பண்ணுறா. அவளது வீட்டு பாடங்களை நைட்டில் பண்ணுறாளா அப்படின்னு கேள்வியாக கேட்கணும்னா டஸ் ஷி டூ ஹர் ஹோம்ஒர்க் இந்த நைட்டுன்னு கேளுங்க. அந்த டஸ் இந்த இடத்தில் டஸ்ஸுங்கிறது மெயின் வர்பாக வந்துருச்சு. டஸ்ஸுங்கிறதே வந்துருச்சு மெயின் வர்பா. டஸ்ஸு டூ டிட்டை வச்சு நம்ம அந்த கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டஸ்ஸுங்கிறதே மெயின் ஃபார்மாக வந்துட்டு, அப்படி வந்தாலும் அந்த டஸ்ஸுங்கிறத ரெண்டாக பிரித்து டஸ் ப்ளஸ் டூன்னு வரும். நடுவில் என்ன வரும்? சப்ஜெக்ட் வரும். டஸ் ஷி டூ ஹர் ஹோம்ஒர்க் இன் த நைட்? எஸ் ஷி டஸ். ஆமாம் நைட்டில் செய்கிறா. நோ ஷி டஸ்ன்ட், நெகட்டிவ். அடுத்தது ஷி லைக் ஸ்வீட்ஸ். டஸ் ஷி லைக் ஸ்வீட்ஸ்? எஸ் ஷி டஸ். பிடிக்காதுன்னா நோ ஷி டஸ்ன்ட். யூ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி? இங்கிலீஷில் சரளமாக பேச ஆசையா அப்படின்னு கேள்வியாக கேட்கணும்னா டு யூ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி? ஒரு டூ மட்டும் முன்னாடி போட்டுக்கோம். இப்போயும் அதே ஃபார்முலா தான். அந்த வாண்ட்டை தான் நம்ம பிரிக்கிறோம். டூ ப்ளஸ் வாண்ட்னு மாறும். நடுவில் சப்ஜெக்டை போடணும். டு யூ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி? எஸ் ஐ வாண்ட். இதில் நான் நோ போடலை, போடக்கூடாதுன்னு. டு யூ கோ டு த பார்க் ஃபார் எ வாக்? இந்த பக்கத்தில் ஒரு பார்க் இருக்க, அங்கே வாக்கிங் போகிறீங்களா நீங்கள் அப்படின்னு சாதாரணமாக பேசுகிறோம்ல. டு யூ கோ டு த பார்க் ஃபார் எ வாக்? எஸ் ஐ டூ. போவனே அப்படின்னு அர்த்தம். போகிறதில்ல அப்படின்னா நோ ஐ டோன்ட். ஃபுல் ஃபார்ம் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. டு யூ கோ டு த பார்க் ஃபார் எ வாக்? எஸ் ஐ கோ டு த பார்க் ஃபார் எ வாக். நோ ஐ டோன்ட் கோ டு த பார்க் ஃபார் எ வாக். ஹீ கோஸ் டு த யோகா கிளாஸஸ் ரெகுலர்லி. இந்த கோஸ் ரெண்டாக பிரிச்சிங்கன்னா டஸ் ப்ளஸ் கோன்னு மாறிக்குமா? டஸ் ஹி கோ டு த யோகா கிளாஸஸ் ரெகுலர்லி? யோகா கிளாஸுக்கு ரெகுலராக போகிறான் அவன்? போகிறா. எஸ் ஹி டஸ். இல்லை போகிறதில்ல. நோ ஹி டஸ்ன்ட். நண்பர்களே, இப்போது இந்த நெகட்டிவ் ஃபார்ம்லேயே ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் தயார் பண்ணி இதில் வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா நடைமுறைக்கு தேவையான, இப்போ நாம் பார்த்த எக்ஸசைஸ்லேருந்தே கொஞ்சம் எடுத்திருக்கேன். நடைமுறைக்கு தேவையான பல விஷயங்கள் இதில் இருக்குது. இப்போ பாருங்களேன், நீங்கள் காலேஜ் போகலையே இன்னைக்கு? டோன்ட் யூ கோ டு காலேஜ் டுடே? அவனை தெரியாதா உங்களுக்கு? டோன்ட் யூ நோ ஹிம்? காலம்புரை எழுந்திரிச்சு நீங்கள் வாக்கிங் போகிறது இல்லையா? டோன்ட் யூ கோ எ லாங் வாக் இன் த மார்னிங்?
உங்கள் அம்மா மெடிசின்ஸ் ரெகுலராக எடுக்கிறது இல்லையோ? டசன்ட் யுவர் மதர் டேக் த மெடிசின்ஸ் ரெகுலர்லி? நீங்கள் யோகா கிளாஸ் ரெகுலராக போகிறது இல்லையோ? டோன்ட் யூ கோ டு த யோகா கிளாஸஸ் ரெகுலர்லி? பக்கத்தில் உள்ள பார்க்குக்கு நீங்கள் வாக்கிங் போகிறது இல்லையோ அப்படின்னு கேட்போம்ல, அதுதான். டோன்ட் யூ கோ டு த பார்க் ஃபார் எ வாக்? அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறது இல்லையா நீங்கள்? டோன்ட் யூ அட்வைஸ் ஹிம்? உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காதோ? டோன்ட் யூ லைக் ஸ்வீட்ஸ்? அவளுக்கு பிடிக்காதோ ஸ்வீட்ஸ்? அவளுக்கு பிடிக்காதோ? டசன்ட் ஷீ லைக் ஸ்வீட்ஸ்? டசன்ட் ஷீ லைக் ஸ்வீட்ஸ்? அடுத்து, நீங்கள் அந்த பார்ட்டிக்கு போக விரும்பலையோ? டோன்ட் யூ வாண்ட் டு அட்டெண்ட் த பார்ட்டி? டோன்ட் யூ வாண்ட் டு அட்டெண்ட் த பார்ட்டி? இவ்வளோ தான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த நம்மளுடைய வீடியோவிலேயே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸையும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸையும் நீங்கள் எடுத்திங்கன்னா ஏராளமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதையும் இதே போல் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி மாற்றி பார்த்தா உங்களுக்கு ரொம்ப எளிதாக புரிஞ்சிடும். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.